இன்னைக்கு பீகார், நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், அதுக்கடுத்து கேரளா எலெக்ஷன், அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு எலெக்ஷன். அவங்க 2027க்குள்ள எல்லா மாநிலத்துக்கும் இதை அப்ளை பண்ணுன்ற ஒரு திட்டத்தோட தான் இறங்கிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சிடும், 2027 நாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திடுவோம். அப்ப அதற்கான ஒரு ஒத்திகையா தான் அதை பாக்குறாங்க. இந்த 2,90,00,000 பேருக்கு வாக்குரிமை பறிச்சிட்டாங்க. அவங்களோட ஓட்டர்ஸ் கார்டு செல்லுபடியாகும். என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது வாக்காளர் அட்டையை கொண்டு வாங்க. அப்ப உங்கள்கிட்ட வாக்காளர் அட்டை இல்லைன்னா நீங்க குடிமக்களே கிடையாது. அப்ப இது பீகாரிகள் பிரச்சனை கிடையாது, இது வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை கிடையாது. இந்த ஒட்டுமொத்த தேசத்துல யாரு குடிமக்களா இருக்கணும் அப்படிங்கறதையும் நிர்ணயிக்கிறாங்க. பீகார்ல வாக்காளர் பட்டியலில் இந்த சிறப்பு திருத்தம் பொதுவாக வந்து வருஷத்துல ஒரு 2 முறை பண்ணுவாங்க. அதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ திடீர்னு ஒரு எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் அவங்க பண்ணும்போது அதை பலரும் இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? ஆக்சுவலி இது வந்து நம்ம வழக்கமா பண்ற வாக்காளர் பட்டியல் திருத்தத்தோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா இது பேரே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ரோக்ராம். இது வந்து வழக்கமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் ஒரு 2 பேர் விடுபட்டு போயிருக்கோம், இல்லை இறந்தவர்கள் பேர் வந்து அப்படியே இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ரேஷன் கார்டையோ ஆதார் கார்டையோ இல்லை ஓட்டர்ஸ் கார்டையோ கொண்டு போய் காட்டுவீங்க. காட்டிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய் அப்படின்னா வந்து பாருங்க, போன முறை வாக்கு போட்டிருக்கேன், அந்த ஜெய் நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுப்பீங்க, அதை சேர்த்துப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு 8.5 கோடி வாக்காளர்களை நீக்குவதற்கான 8.5 கோடி வாக்காளர்களை நீக்குவதுன்னா நிரந்தரமாக கிடையாது. இப்போதைக்கு வெளியேறு, நீ ப்ரூவ் பண்ணா உள்ளவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ். இது வந்து முதல்ல அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. ரெண்டாவது, இது வந்து சட்ட ரீதியாகவோ இல்லை வந்து அரசியல் ரீதியாகவோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸாக பார்த்தீங்கன்னாலே அதுவே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குடிமக்களோட ஒரு அடிப்படை உரிமை. அப்போ அதில் தலையிடுறீங்க அப்படின்னா போதிய கால அவகாசத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து அதை ஆதார் இணைப்பாகட்டும் இல்லை வேற எந்த அறிவிப்புக்காகட்டும், ஒரு ஜூன் 15 ஆரம்பிக்கிறேன், மே 15 சொல்லிடுவாங்க. அப்புறம் ஜூன் 15 ஜூலை 15 இல்ல ஆகஸ்ட் 15 லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை இந்த 8.5 கோடி மக்களுக்கான வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வதற்கு ஜூன் 24 அறிவிப்பு கொடுத்துட்டு ஜூன் 25 ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூன் 25 ப்ராசஸ் கொடுத்தோம், ஜூன் 25 ஜூலை 25 வரைக்கும் தான். நீங்க பாருங்க, ஒரு பயங்கர மக்கள் தொகை இருக்க மாநிலத்துல முதல் 3 மாநிலங்கள் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் வரும் இல்லையா? அதுலயே வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வதற்கு வெறும் 30 நாள் தான். ஒரு 9-10 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்க வந்து அருணாச்சலம் மாதிரி 30 நாள் 30 கோடி செலவு பண்ணணும் நீங்க கணக்கு போட்டா கூட ஒரு நாள் எத்தனை லட்சம் பேர் நீங்க வந்து சரி பார்க்கணும். அதற்கு தேர்தல் ஆணையமே சொல்றது என்னன்னா, 80,000 பூத் லெவல் ஆபீசர்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்ற அந்த 11 டாக்குமெண்ட்டை சரி பார்க்கணும், சரி பார்த்து அதுல பிழைகளை சொல்லணும். அந்த பிழைகள் திருத்தம் செய்யப்பட்டதற்கும் திருப்தி அளிச்சா அவங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும், திருப்தி அளிக்கலன்னா நீக்கணும். அப்படிங்கிற இந்த பெரிய ப்ராசஸை 80,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, 24 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க, 25 ஆரம்பிக்கிறீங்க, எப்போ ட்ரைனிங் கொடுத்துருவோம்னா 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு தேர்தல் அரசியல் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு டீ போடுறதுக்கு, ஒரு ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் போடுறதுக்கு அப்படிங்கிறது 80,000 பேருக்கு 3 நாள்ல ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு சேர்ல 80,000 பேரை கூட்டு வந்து 3 நாள்ல உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமா? பிசிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். அப்படி ஒருவேளை அதை செய்திருந்தால் நம்ம சொல்வது என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷன் கமிஷன்ல யார் அதை ட்ரைனிங் கொடுத்தான்னு சொல்லுங்க. நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், பிடபிள்யூடி, வாட்டர் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் 3 நாள்ல 80,000 பேர் 1,00,000 பேரை ட்ரைனிங் பண்ணிட்டா ஒரு 2 வாரத்துல இந்தியா வல்லரசாக்கிடலாங்க. இவ்வளவு பெரிய திறனை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் போன வருஷத்துல ஒரு ஆர்டிஐ போட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலை நடத்திய ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட டீட்டெயிலாக எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு. எப்படி எலெக்ஷனை யார் நடத்தினாங்கிறதே தெரியாது, எங்கள்கிட்ட அவங்க தகவலே இல்லைன்னு சொன்னேன். எலெக்ஷன் கமிஷன் 3 நாள் 80,000 பேரை ட்ரைனிங் மட்டும் சொல்றாங்க. இதுவே பெரிய அபத்தம். சரி, அதை விட்டலாம். நீங்க வந்து ஏதோ ஒரு மிரக்கிள், ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி விட்டீர்கள். 30 நாள்ல அப்படின்னு சொல்றீங்களே, இந்தியாவிலேயே அதிக அவுட் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன், அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து அதிகம் வெளியில் புலம்பெயர்ந்து பணிபுரிபவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பீகார் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பஞ்சாப்ல விவசாய தொழிலாளர்களாக இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் பாம்பே, பூனே, இங்கே ஹைதராபாத், பெங்களூர், சென்னை எல்லாத்துலேயும் கன்ஸ்ட்ரக்ஷனில் பெருவாரியாக பீகார் மக்கள் இருக்கிறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்து சர்வராகவோ வெயிட்டராகவோ, நம்ம ஊரில் வந்து ஆத்தென்டிக் மதுரை மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்தா ஒரு பீகார் நபர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆத்தென்டிக் மதுரை மீல், செட்டிநாடு, மணமணக்க செட்டிநாடு அப்படின்னா அது பீகார்கார் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல 30 நாள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 30 நாளுக்குள்ள எப்படி இவங்கெல்லாம் திரும்பி போய் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆன்லைன்ல ப்ரொசீஜர் வச்சிருக்குமே அப்படின்றாங்க. அந்த ஆன்லைன் ப்ரொசீஜர் என்னவா, ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணுமா, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுமா, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இந்த 11 டாக்குமெண்ட்ல அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்லாம் அப்ளிகபிளோ
அந்த டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி இது ரெண்டையும் பிடிஎஃப் இணைச்சி அதை அப்லோட் பண்ணுமா, அவ்வளோதானே, சிம்பிள் அப்படின்றாங்க. முதல்ல பீகாரில் இருக்கிற எத்தனை எம்எல்ஏக்கு இந்த ப்ராசஸை பண்ண தெரியும்னா அவங்களுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து தொழில்நுட்பம் தெரியணும், எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்கணும். நீங்கள் அதையெல்லாம் அந்த மக்களுக்கு தரலன்னு தான் அவங்க வெளியே வந்து பிழைப்புக்காக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளோ சிரமம் சொல்கிறீங்க, சரி இவ்வளோ சிரமம் இருக்குதே, எல்லாருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமா, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா, அதை ஆப்ரேட் பண்ண தெரியுமான்றது பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் எங்கெங்கெல்லாம் பீகார் மக்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் ஹெல்ப் சென்டர் ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆதார் அப்படின்னா அதுக்கு வந்து இ சேவா மையம் இருக்குது, அதுக்கு ஹெல்ப் சென்டர் இருக்குது, போகலாம். அந்த மாதிரி எதுவும் உண்டு பண்ணாங்கன்னா கிடையாது. சரி, எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார். அவர் நண்பர்கள்ட்ட உதவி வாங்கி இல்லை படித்தவர்கள்ட்ட வேலை பார்க்கும் இடத்துல வாங்கி செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? திருப்பியும் பீகாருக்கு ஒரு வாரம் லீவ் ஏதாவது போட்டுட்டு அந்த சம்பளத்தை இழந்து ட்ராவலுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் செலவு பண்ணி பீகாருக்கு போனால் உடனே போனால் அரசு அதிகாரிகள் வந்து டாக்குமெண்ட் இருந்தாப்பா வெத்தலை பாக்கு வச்சு தருவாங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நம்மை போன்ற தமிழ்நாட்டில் எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் ஆக்சசிபிள் இருக்கிற ஒரு மாநிலத்திலையும் படித்த இளைஞர்கள் போனாலே மாச கணக்கில் டாக்குமெண்ட்டுக்கு ஆகுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது பீகாரை அவங்க சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் டாக்குமெண்ட் டெபிசிட் ஸ்டேட்டுங்கிறாங்க. டாக்குமெண்ட்டுகளே இல்லாத ஒரு மாநிலம் இது. ஏன்னா இப்பதான் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கையே இப்பதான் அதிகரிச்சிருக்குன்னும் போது டாக்குமெண்ட்ன்றது நிறுவனமயப்படுத்துறது, அரசு நிறுவனம் வந்து எல்லா கிராமத்துக்கும் போறதுங்கிறதே இப்பதான் இருக்குன்னும் போது அங்க டாக்குமெண்ட்டே கிடையாது அப்படின்னும் போது வெளியில் புலம்பெயர்ந்தவர்கள்லாம் இயல்பாகவே பட்டியலில் இருந்து நீக்கப்படும் பெரும் அபாயம் இருக்குது. இதை தாண்டி அந்த 11 டாக்குமெண்ட் சொல்றாங்க இல்லையா, இந்த 11 டாக்குமெண்ட்ல இருந்தா உங்களுக்கு வந்து அதாவது வாக்குரிமை இருக்கு அப்படிங்கிறது. அபத்தம் என்னன்னா அதுல ஆதாரம் கிடையாது, ரேஷன் கார்டும் கிடையாது, ஓட்டர்ஸ் ஐடி கார்டும் கிடையாது. ஓட்டர்ஸ் ஐடி கார்டுங்கிறது யாரு கொடுத்தது? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது. எலெக்ஷன் கமிஷன் அப்ப என்ன ஒப்புக்கொள்ளுதுன்னா, நாங்க கொடுத்த ஐடி கார்டு செல்லுபடி ஆகாது, நாங்களே தவறு அளித்திருக்கோம், எங்க தவறுக்கு நீங்க அனுபவிங்கன்ற மாதிரியான ஒரு போக்கு. சரி, அப்ப முதன்மையா எதை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பர்த் சர்டிபிகேட். ஏன்னா அதுலதான் எங்கு பிறந்தார்கள் எப்ப பிறந்தார்கள் இருக்குமா. பர்த் சர்டிபிகேட் வைக்கிறாங்களே, இதுலயும் 3 கிரிட்டேரியா வைக்கிறாங்க. 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அவங்க பர்த் சர்டிபிகேட் வேணும். 1987 இருந்து 2004க்குள்ள பிறந்தவங்களுக்கு அவங்க அப்புறம் ஒரு பேரண்டோட பர்த் சர்டிபிகேட் வேணும். 2004க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு 2 பர்த் சர்டிபிகேட், அதாவது 2 பேரண்ட்ஸோட பர்த் சர்டிபிகேட், இவங்க பர்த் சர்டிபிகேட். இது என்ன அப்படின்னா வாக்குரிமையை பற்றிய கேள்வி கிடையாது, இது குடியுரிமையை பற்றிய கேள்வி. ஏன்னா குடியுரிமைக்கு தான் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, 87க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் டிஃபால்ட்டா இந்தியர்கள், 87க்கு பின்னாடி பிறந்தவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் வந்து லீகல் சிட்டிசனா இருக்கணும், 2004க்கு அப்புறம் 2 பேரண்ட் லீகல் சிட்டிசனா இருக்கணும். இது வந்து குடியுரிமை சம்பந்தப்பட்ட. ஆனா இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, 2004 இதே மாதிரி திருத்தம் பண்ணிருக்காங்க. 2003ல இருந்து 4 வரைக்கும் 2 வருஷம் ஃபுல்லா பாருங்க. அப்ப 2 வருஷம் எடுத்துருக்கு. இது வந்து ஒரே மாசத்துலன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர்ட்ட பர்த் சர்டிபிகேட் இருந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்றது உங்களுக்கு தெரியும், NSSO அப்படிங்கிற ஒன்றிய அரசின் அமைப்பு தான் அது வந்து எடுக்குது. அந்த அமைப்பின் படிய தரவுகளின் படிய பீகார்ல 2004க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு நீங்க சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க, எத்தனை சதவீதம் பேர்ட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிங்கிள் டிஜிட்ல இருக்கா? 2.8% பேர்ட்ட தான் இருக்கு. அப்ப 97% மக்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது பீகார்ல. ஏன்னா அங்க வந்து இன்னுமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆரம்ப சுகாதார நிலையமே அரிதுன்னா பெரிய பெரிய நம்ம ஊர் சொல்ற மாதிரி தர்மாஸ்பரின்னு சொல்ற அரசு மருத்துவமனைகளா இன்னும் அரிது. அதனால பெருவாரியான குழந்தைகள் வீட்லயோ கிராமத்துல தான் பிறகுது. அதை பதிவு பண்றது அதோட கம்மி. அந்த பதிவு செய்யறதுலையும் இந்து முஸ்லீம் வேறுபாடு இருக்கு. இந்துக்களுக்கு அதிகம் பதிவு செய்யப்படுவதும் இஸ்லாமியர்கள் குறைவாக பதிவு செய்யப்படுவதும் இருக்கு. அதுக்கப்புறம் சாதி ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியினருக்கும் அங்க இங்கே எம்பிசி இருக்கு இல்லையா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அந்த மாதிரி பீகார்ல வந்து இபிசி இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ், அவங்க மத்தியிலையும் பதிவு செய்யப்படுவது கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க குடியிருக்கும் பகுதியெல்லாம் நீங்க வந்து மருத்துவமனையும் வைக்கிறது இல்லை, அரசு அலுவலகங்கள் எதுவுமே வைக்கிறது இல்லை. அதனால ஒருவேளை அவங்க பதிவு செய்ய போனாலும் கூட அந்த அரசு அதிகாரி அவர்களை மதித்து அவர்களுக்கான மரியாதையும் மனித மாண்பையும் கொடுத்து செயல்படுவாரான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறியா இருக்கனால அவங்கள்ட்ட பர்த் சர்டிபிகேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை தாண்டி என்ன பண்றீங்க, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், அதாவது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க பல குடியினர், அதுவும் பாத்தீங்கன்னா 1% பேர் தான் இருக்கு. அப்ப இவங்க குறி வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா பழங்குடியினர், பட்டியல் சாதியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர், பெண்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள். அதாவது இந்த சமூகத்தில் இருக்கிறதுலே பின்னுக்கு தள்ளப்பட்ட அடித்தட்டில் இருக்கிற மக்களை தான் இவர்கள் நீக்குவதற்கான எல்லா வேலையும் செய்கிறார்கள். இந்த ப்ராசஸ்ல சொல்றாங்க,
இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாதனால, டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால வாக்குரிமையை இழக்கப் போவர்கள் எண்ணிக்கை 2,90,00,000 பேராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான பின்புலம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க, நீங்க முதல்ல கேட்டீங்க இதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப லாபகரமான, ரொம்ப எளிமையான ஒரு காரணம் சொல்லுது. நிறைய வாக்கு செலுத்தவே தகுதி இல்லாதவர்கள் வாக்களிக்கும் அபாயம் இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்கிறோம். இதுக்கு மேலே அவங்க விளக்கம் தரணுங்கிற நிர்பந்தத்திலே அவங்க இல்லாத காரணம் என்னன்னா, 10 வருஷமா பாஜக என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டின் குடிமக்கள் கிடையாது, அவங்க நிறைய அந்நிய நாட்டு மக்கள்லாம் இங்கே வாக்களிக்கிறாங்க, அதில் தான் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள்லாம் திளைக்குது, அவங்க வாக்குகள் நம்பி தான் இருக்குது. இப்போ மணிப்பூர் எடுத்துக்கிட்டா மியான்மர்லேருந்து வராங்க, வெஸ்ட் பெங்கால்னா பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டாங்க, தமிழ்நாடுனா ஸ்ரீலங்காவிலேருந்து பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க, கேரளானா ஐசிஸ் ஊடுருவல் இருக்கு, பஞ்சாப்னா காலிஸ்தானிகள், காஷ்மீர்னா பாகிஸ்தானிகள்னு அதாவது தங்களை எதிர்க்கிற எல்லா மாநிலத்துக்கும் அவங்க வந்து ஒரு கொடூரமான, கேவலமான, வக்கரமான ஒரு நியாயத்தை கற்பித்து மக்கள் மத்தியில் இது ஒரு சமூகவியல் போக்காவே வச்சிருக்கிறாங்கன்னும் போது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா அது மேல சாஞ்சுக்குது. நாங்க தரவே தேவையில்லை, எலெக்ஷன் எக்ஸ்பிளனேஷன் தரவே தேவையில்லை, அதான் வந்து பாஜக காரங்க வந்து எம்எல்ஏல இருந்து கடைசி கவுன்சிலர் வரைக்கும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா 2025 நவம்பர்ல நடக்க போற தேர்தலில் பாஜகவுக்கு சரியான அடி உழவு போகுது அப்படின்னு பாஜக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கே தேஜஸ்வி அதோட பாப்புலாரிட்டி கூடிக்கிட்டே போகுது. நிதிஷ்குமார் மீது மக்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. கடந்த 22 வருஷத்துல அவர் 15 முறைக்கு மேல பதவி ஏற்றிருக்காரு. அப்படின்னா அவர் எத்தனை கூட்டணியை மாறி இருப்பான்னு தெரியும். இங்க வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருஷம் முதல்வராக இருந்துட்டு இன்னைக்கு போய் பாஜக சரணடைஞ்சும் போதே வெறும் 4 வருஷம் முதல்வராக இருந்ததை பார்த்து மக்களுக்கு அவ்வளோ அதிருப்தி இருக்கு. எதுக்கியா போய் நீ அவங்கள்ட்ட அவ்வளோ சரணடைய அப்படின்ற. அப்ப ஒரு 30 வருஷமாக ஒரு முக்கியமான தலைவராகும், சமூக நீதியை பேசி ஒரு பெரிய தலைவரான நிதிஷ்குமார் பாஜகவிடம் இப்படி சரணடைந்திருக்கிறார் அப்படின்றது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இன்னும் நிதிஷ்குமாரை பாஜக அவமதிக்குதுன்னு பாக்குறாங்க. கடந்த ஜனவரி 26 அன்னைக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இப்ப பஹல்காம் தாக்குதல் அப்புறம் கூட வந்து மோடி அவர்கள் வந்து அங்க போறாரு, பீகார்ல நிதிஷ்குமார் கூட உட்காந்துருக்காரு. தேசிய கீதம் பாடும்போது அவர் சிரிச்சு கைத்தட்டி பக்கத்துல கிள்ளி விளையாடிக்கிட்டு இருக்காரு. யாரு? நிதிஷ்குமார். என்ன நினைக்கிறேன்னா பாஜக வந்து இவர் இந்த அளவுக்கு மன அழுத்தத்துல தள்ளி அவர் தன்னிலேயே இழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாம அங்க வந்து சிபிஎம் லிபரேஷன், எம்எல் லிபரேஷன் கட்சி, அதாவது விடுதலை கட்சி, மாநில கட்சி வந்து அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், வாக்கு சதவீதம் மாட்டும் அதிக அளவில் வந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு பாக்குது. அதாவது எலெக்ஷன் கணக்கெல்லாம் தாண்டி இந்த லிபரேஷன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு வேலை பார்க்கறது யாருன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இஸ்லாமியர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள், அவங்களதான் ஃபோக்கஸா வேலை பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வளருது அப்படிங்கிறது பாஜகவுக்கு வந்து பெரிய வயிற்றுல புளிய கறக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதையெல்லாம் கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிள், இவனுக்கெல்லாம் வாக்க தூக்கிடு அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து தேர்தலுக்கானது மட்டும் கிடையாது, இது பீகாருக்கானது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பீகார், நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், அதுக்கடுத்து கேரளா எலெக்ஷன், அதுக்கடுத்து வந்து தமிழ்நாடு எலெக்ஷன், அவங்க 2027க்குள்ள எல்லா மாநிலத்துக்கும் இதை அப்ளை பண்ணுன்ற ஒரு திட்டத்தோட தான் இறங்கியிருக்காங்க. ஏன் 2027 அப்படின்னு சொல்றோம்னா, 2027ல குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்க வந்து அமல்படுத்த போறோம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்ற சிஏஎன்ஆர்சி அமல்படுத்த போறோம்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு. 2024 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சிடும், 2027ல நாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திடுவோம். அப்ப அதற்கான ஒரு ஒத்திகையா தான் இதை பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இப்போ வந்து ஓட்டர்ஸ் ஐடி கார்டை வைக்கல அப்படின்னா, டிஃபால்ட்டான மெத்தட் என்ன, ஓட்டர்ஸ் ஐடி கார்டு உங்களோட வாக்குரிமையை அங்கீகரிக்கும். ஆனா இப்ப ரிவர்ஸ் பண்றாங்க, உங்க வாக்குரிமையை நாங்க அங்கீகரிப்போம், அதை வச்சுக்கிட்டு ஓட்டு உரிமை, அதாவது ஓட்டர் கார்டு செல்லுமா செல்லாதான்னு முடிவு பண்ணுவோம். இப்ப இந்த 2,90,00,000 பேருக்கு வாக்குரிமை பறிச்சுட்டாங்க, அவங்களோட ஓட்டர்ஸ் கார்டு செல்லுபடியாகுது. என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது வாக்காளர் அட்டையை கொண்டு வான்னு கேட்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட வாக்காளர் அட்டை இல்லைன்னா நீங்க குடிமக்களே கிடையாது. அப்ப இது பீகாரிகள் பிரச்சனை கிடையாது, இது வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை கிடையாது, இந்த ஒட்டுமொத்த தேசத்துல யாரு குடிமக்களா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதனாலதான் தமிழ் மக்களும் இதை வந்து கூர்ந்து பார்க்கணும். இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன்னா அஸ்ஸாம்ல வந்து என்ஆர்சி அமல்படுத்திட்டாங்க, அங்க 14 லட்சம் பேர் வந்து குடியுரிமை இழந்துட்டாங்க. அதுல பெருவாரியான மக்கள் இந்துக்கள். அப்ப இது வந்து ஐயோ இஸ்லாமியர்களுக்கு நடக்குதுப்பா, பீகாரிகளுக்கு நடக்குதுப்பான்னு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களே இல்ல உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களே கூட ரிலாக்ஸ் பண்ணலாம் கூடாது. இது உங்களும் உரிமைக்கான போராட்டம் இது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதான் பார்க்கணும். நன்றி. நன்றி.